Rahmatullahi wa barakatuh. Alhamdulillah alladhi khalaqal mauta wal hayata liyabluwakum ayyukum ahsanu amala wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, இன்று நாம் பேசவிருக்கும் விடயம் என்னவென்றால், நம்மில் யாராலும் மறுக்க முடியாத ஒன்றும் நம்மை விட்டு விலகிச் செல்லாதது மாத்திரமல்ல, குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது நம்மை தேடி வந்து அடையக்கூடிய ஒன்றுமானதுதான் இந்த மரணம். அது மாத்திரமல்ல, வாலிபத்தை மதிக்காததும் வயோதிபம் வரும் வரை காத்திருக்காததும் தான் இந்த மரணம். இந்த மரணத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்பதாக சொல்கிறான். அது மாத்திரமல்ல, சூரா முல்கிலே ஒரு விடயத்தை நமக்கு அல்லாஹ் படிப்பித்து தருகிறான். அது என்ன விடயம் என்றால், ஹலகல் மௌத் வல் ஹயாத் என்பதாக சொல்கிறான். இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். ஹலகல் மௌத், மௌத்தை படைத்தோம், வல் ஹயாத், அடுத்ததாக ஹயாத்தை படைத்தோம் என்பதாக சொல்கிறான். ஆனால் உலகத்தின் நியதியின் படி ஹயாத்துக்கு பின்னால் தான் மௌத் வரணும். ஏன்னா நாம் இப்போ உயிரோடு இருக்கிறோம், உயிருக்கு பின்னால் தானே மரணம் என்பதாக உலகத்தின் நியதி. ஆனால் அல்லாஹ் நமக்கு சொல்ல ஒரு விடயம் என்ன தெரியுமா? மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அதற்காக நாம் தயாராக வேண்டும் என்பதே இந்த ஆயத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். இதனால் தான் அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புத்திசாலி யார் தெரியுமா? அக்கிய சுன்னாஸ், மக்கள்ல மிக அதீத புத்திசாலி யார் தெரியுமா? மன் தகரல் மௌத், யார் மரணத்தை ஞாபகம் செய்கிறாரோ அவர் தான் புத்திசாலி என்று சொல்லிட்டு முடிக்கல, தொடர்ந்தும் சொன்னாங்க, வஅஹ்ஸன லஹு இஸ்திஅதாதா, அதற்காக வேண்டி தன்னை தானே தயார்படுத்திக் கொள்கிறாரே அவன் தான் உண்மையான புத்திசாலி என்பதாக சொன்னார்கள். ஆனால் இந்த உலகம் யாரை புத்திசாலி என்று சொல்கிறது? உலகத்தில் யாரிடம் செல்வமும் அதிகாரமும் பக்க பலமும் இருக்கிறதோ அவர்களை பார்த்து தான் உலகம் புத்திசாலி என்பதாக சொல்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே கூறிவிட்டார்கள், உண்மையான புத்திசாலி மரணத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்பவன் என்பதாக. ஒருமுறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபர் அருகில் நின்ற சமயம் அவர்களுடைய கண்களிலிருந்து மாலை மாலையாக சாறை சாறையாக கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது. அச்சமயம் சஹாபாக்கள் கேட்டார்கள், லிமாதா தபகி யா ரசூலல்லாஹ், நீங்க எதற்காக அழுகிறீங்க என்று கேட்ட நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னல் கபர, நிச்சயமாக இந்த கபராகிறது, இன்னல் கபர, நிச்சயமாக இந்த கபராகிறது, அவ்வளவு மன்சிலின், முதலாவது ஒரு இடம், மனாசிலில் ஆஹிரா, ஆஹிராவுடைய இடங்கள்ல முதல் இடம் இந்த கபர் தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். உலகம் என்ன செய்கிறது? இந்த மரணத்தை மறக்கடித்து விட்டு உலக இன்பத்திற்காக வேண்டிய உயிரை துச்சமாக கருதி அதிகமானவர்கள் தூக்கிலும் வீணான தற்கொலைகளிலும் சூசைட்களிலும் போய்கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான பட்ட இந்த உலகம் என்ன செய்கிறது? ஒரு வார்த்தையை சொல்கிறது, என்ஜாய் யுவர் லைஃப், உங்களுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி கழிங்க, வாழ போறது கொஞ்ச காலம் தான், அது எவ்வளவு சுதந்திரமாக கழிக்கலும் அந்த அளவுக்கு கழிங்க என்பதாக. ஆனால் மரணம் என்ன செய்கிறது தெரியுமா? குழந்தைகள் என்று பார்க்கவில்லை, வாலிபர்கள் என்று பார்க்கவில்லை, வயோதிபர்கள் என்று பார்க்கவில்லை, மாறாக புத்திசாலி, அதே போல மடையர்கள், செல்வந்தர், ஏழை என்பதாக பார்க்கவில்லை. நேரம் வரும் பொழுது கச்சிதமான அந்த நேரத்தில் அவர்களை வந்து அடைந்தே சேருகிறது. அதுதான் இந்த மௌத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், தனது திருமறையில் சொல்கிறான், ஃபஇதா ஜாஅ அஜலுஹும், அவர்களுடைய அஜல் நெருங்கி விட்டதே ஆனால் லா யஸ்தகிரூன ஸாஅதன், ஒரு வினாடி பிற்படுத்தவும், லா யஸ்தகிரூன ஸாஅ, ஒரு வினாடி பிற்படுத்தவும் பட மாட்டாது, வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடி முற்படுத்தவும் பட மாட்டாது என்பதாக சொல்கிறான். வேறொரு இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்க எங்கிருந்தாலும் உங்களுடைய மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும், எவ்வித சந்தேகமும் இல்லை. ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, நீங்க வந்து இரும்பிலான கோட்டையில் இருந்தாலும் சரியே என்பதாக சொல்கிறான். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், இன்பங்களை முறியடிக்கக்கூடிய இந்த மரணத்தை அதிகமாக சிந்தியுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, நம் எமது வாழ்க்கையில் மரணத்தை அதிகமாக சிந்திப்போம், எமது வாழ்க்கையை மாற்றுவோம், எமது வாழ்வில்
ஹலாலானவற்றை எடுத்து நடப்பதோடு ஒரு விடயத்தை உன்னிதமாக எமது உள்ளத்தில் கொள்வோம். அத்துன்யா மஸ்ரஅத்துன் லில் ஆখিরা, இந்த உலகம் ஆখিরাவின் விளைச்சல் தளம் என்பதை உள்ளத்தில் ஆணித்தரமாக கொண்டு மறுமைக்காக வேண்டி நமது வாழ்க்கையை மாற்றி அதன்படி அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.